இன்னொன்று நேற்று பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் பேசும்போது அரசியல் பொது வாழ்க்கையில் 8000 நாட்கள் நான் கழிச்சிட்டேன், அது எனக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்தியாவின் அதிக முறை அதிகார பதவியில் இருந்தவர் இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிபாஸ் ஐயா இருக்காரு. அதுக்கப்புறம் அருணாச்சல முதலமைச்சர் பங் ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்ல ஊரை வந்துட்டார். ஜோதிபாஸ் இருந்த வரலாற்று பெருமை வேறு, பாங் அருணாச்சல பிரதேசம் யூனியன் பிரதேசம் கணக்கிலேயே வராது. பிரதமராக முதலமைச்சராகவும் பிரதமராகவும் 8000 நாட்களை கடந்திருக்கிறார். ஓகே, அரசு பொறுப்பில் அப்படின்னு வெறும் 320 நாள் பதவியில் இருந்தவர் மறைந்த சமூக நீதி காவலர் ஐயா விபிசி. வெறும் 320 நாள். இவர் எவ்வளோ நாள்? 8000 நாட்கள் சொல்லுங்கள். 8020 நாட்கள். 20 நாளும் 200 நாட்களும். 320 நாள் இருந்த விபி சிங் செய்ததை 8000 நாட்கள் இருந்த நரேந்திர மோடி செய்யலை. வெறும் 320 நாள் இருந்த சமூக நீதி காவலர் விபி சிங் இந்தியாவில் இருக்கக்கூடிய 40 கோடி மக்களாக இருக்கக்கூடிய பிற்பட்ட மக்களுக்கு கல்வியில், வேலை வாய்ப்பில், அரசு பணியில் அதிகாரத்தை வழங்கி அந்த பிற்பட்ட மக்களுக்கு அதிகாரத்தை வழங்கிய மண்டல் கமிஷனை அமுல்படுத்திய காரணத்தினால் இதே பிஜேபியால் அரசு கவிழ்க்கப்பட்டு பதவி இழந்தவர் விபி சிங். 320 நாளில் 40 கோடி மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து பதவி இழந்தார விபி சிங். அவரை பாராட்டுமா? 8000 நாட்களாக பதவியில இருந்து சமூக நீதியை குழி தோண்டி புதைத்திருக்கிற நரேந்திர மோடியை பாராட்டுமா? மக்கள் முடிவு செய்கிறார்.